கிரைஸ்தவா இந்த மீடியா நிகழ்ச்சி மூலியமாக உங்களை சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கும் நம் கர்த்தர் கொடுத்ததான வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்திலிருந்து நாம் தியானிக்க போகிறோம். நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள் அப்படின்னு சொல்றாரு. சத்துருக்கள்னா யாரு அப்படின்னா, நம்மளுக்கு தெரியாம ஒரு வேளை நம்மளுக்கு ஏதாவது காரியங்கள் செஞ்சிருப்பாங்க, அவங்களுக்கு நம்மளுக்கு தெரிய வரும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா, அவங்கள குறிச்சுதான எல்லா விதத்திலும் அதை குறித்து சொல்லாதபடிக்கு அவங்கள சிநேகிக்க சொல்றாரு. அடுத்ததாக சொல்றாரு, உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கன்றாரு. நம்மளை யாராவது சபிக்கிறாங்களா, நம்மளை ஏதாவது விதத்தில் நம்மளுக்கு சாபம் விட்டுருக்காங்களா, ஒரு நாட்களில் கோபத்தில் நான் சாபம் விட்டுருப்பாங்க, அந்த சாபம்லாம் நமக்கு பலிக்காது, ஏன்னா அது வீணான சாபம் பலிக்காது. அப்படின்னு சாபம் விட்டுருந்தாங்கன்னா, நம்ம ஏதாவது தவறு செஞ்சிருந்தா நம்ம என்ன பண்ணணும்னா அவங்கள ஆசீர்வதிக்கணும். அடுத்ததாக, உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்க. யாராவது நம்மளை பகைச்சிட்டே இருக்காங்களா, நம்ம தேவையில்லான்னு நம்மளை புறக்கணிக்கிறாங்களா, அவங்களுக்கு நம்ம முடிஞ்ச அளவுக்கு நன்மை செய்யணும். அடுத்ததாக, உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கன்றாங்க. ஏதாவது விதத்தில் நம்மளை குற்றப்படுத்தி நம்மளை காயப்படுத்தி நம்ம மனசு நோகிற மாதிரி ஏதாவது வார்த்தையை சொல்லி நம்மளை துக்கப்படுத்திட்டே இருக்கவங்களுக்கு அதை என்ன பண்ணுவோம்னா நம்ம ஜெபம் மட்டும் தான் பண்ணணும். எந்த விதத்திலும் நம்ம போலீஸ் ஸ்டேஷனோ இல்லை கோர்ட்டோ போகாதபடிக்கு நம்ம ஆண்டோட பிள்ளைங்க என்ன பண்ணணும்னா அவங்களுக்காக வீட்டில் வந்து நம்ம முழங்கால் படிட்டு ஜெபம் மட்டும் தான் பண்ணணும். ஏன் ஆண்டவரே இப்படி நம்ம ஜெபம் பண்ணணும், அவங்களுக்கு நம்ம அதுக்கு சரியான காரியங்கள் நம்மளும் சொல்லலாமே, எதிர்த்து பேசலாமே, அவங்கக்கிட்ட சண்டை போடலாமே எனக்குள்ளாக ஒரு எண்ணம் வந்தது இந்த வசனத்தை தியானிக்கும் போது. அப்போ ஆண்டவர் கொடுத்ததான இன்னொரு வார்த்தையை குறித்து நம்ம தியானிப்போம். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வாசிக்கிறேன். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கி இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறதென்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா. இந்த வசனத்தை ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நம்ம இந்த சரீரத்துக்கு பங்கானவர்கள் இல்லை, இது பரிசுத்த ஆவியானுக்கு சொந்தமான இடம், அவர் வாசம் பண்றதான இடம். அவர் நமக்குள்ள வாசமா இருந்து நம்மளுக்கு எல்லாவற்றையும் கற்றுக் கொடுக்குறார். ஏன்னா இந்த உலகத்துல பிறந்த எல்லாருமே கடவுளுடைய பிள்ளைகள் தான். நம்ம யாரையும் சபிக்க கூடாது. ஏன்னா மனுஷனை ஆண்டவர் உண்டாக்கி அவங்க மேல ஒரு திட்டத்தையும் ஒரு தீர்மானத்தையும் அவங்க மேல ஒரு நோக்கத்தையும் ஒரு தரிசனத்தையும் வச்சிருப்பாரு. நம்ம ஏதாவது விதத்துல ஒரு நீதிமானா நம்ம இருந்து அவங்களை சபிச்சிட்டோம் அப்படின்னாக்கா அவங்க மேலே சாபம் இருக்கும். அதனால தான் இந்த புதிய ஏற்பாடு காலத்தில் வந்துட்டு எல்லா விதத்திலும் நம்மளுடைய பாவத்தெல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணிட்டாங்க, சிலுவையில் சுமந்து தீர்த்துட்டார். அதனால நம்ம நீதிமான்கள் ஆக்கப்பட்டு கொண்டிருக்கோம். நம்ம நீதிமான்களாக இருக்கவங்க மட்டும் மற்றவங்களையும் நம்ம எந்த விதத்திலும் சபிக்கக்கூடாதுன்றனால தான் ஆண்டவர் இந்த வசனத்துக்கு கொடுத்து பேசியிருக்காரு. அப்போ இந்த உலகத்தில் நம்ம ஒரு பர்பஸோடு தான் ஆண்டவர் ஒவ்வொருத்தரையும் வச்சிருக்காரு. நம்ம வந்துட்டு ஏதோ தற்செயலாக இந்த பூமிக்கு வந்துட்டோம், இப்படி நம்ம ஒரு சூழ்நிலைலாம் நம்மளுக்கு மோசமாக இருக்குது, நம்ம நினைக்கிறதாங்க நடக்க மாட்டேங்குது, என் வாழ்க்கையில் மட்டும் எவ்வளோ போராட்டம், இவ்வளோ கண்ணீர், கவலை, கஷ்டம், போராட்டம்னு நீங்கள் நினச்சிருக்கலாம். நானும் ஒரு காலத்தில் நினச்சிருந்தேன். ஆனால் ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேசுறதான காரியம் என்னென்னா, நம்ம மேலே ஹெவன்லி பிளான் ஒன்று இருக்குது, அதாவது பரலோகம் திட்டம் ஒன்று வச்சுருக்காரு. அதனால தான் நம்ம இந்த பூமியில் இன்றைக்கும் உயிரோடு வந்துட்டுருக்கோம். நம்ம இந்த பூமியில் நம்ம தேவைப்படலை அப்படின்னு ஆண்டவர் விருப்பப்பட்டார்னா உடனே இந்த பூமியிலேருந்து நம்மளை எடுத்துக்கொள்வார் பரலோகத்துக்கு. நம்மளை இங்கே வச்சிருக்காருன்னா அவரோட திட்டம் ஒன்று இருக்குது. அதனால தான் இந்த வசனத்தை சொல்கிறாரு, யாரையும் நீங்கள் சபிச்சிடாதீங்க, யாரையும் நீங்கள் திட்டிடாதீங்க, அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். 45ஆவது வசனம், இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராக இருப்பீர்கள். இப்படி இந்த மாதிரி காரியங்கள் மட்டும் நம்ம செஞ்சு பழகிட்டோம்னு வைங்களேன், ஆண்டோட பிள்ளைகள் ஆகிடுவோம். இது எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம். பிள்ளைகள் ஆகிறது வந்துட்டு சாதாரணமான விஷயம் இல்லை. ஆண்டோட பிள்ளையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அது பெரிய ஸ்லாக்கியம். இந்த பூமியில் ஒரு உயர் பதவியிலையோ இல்லை ஒரு உயர் அதிகாரத்திலையோ ஒருத்தரோட பிள்ளையாக இருந்தாங்கன்னா அவங்களுக்குள்ள எவ்வளோ ஒரு பெருமை இருக்கும். ஆனால் நம்ம ஆண்டோட பிள்ளைகளாக ஆகும்படி நம்மளுக்கு அதிகாரம் கொடுத்து எல்லா விதத்திலும் நம்மளுக்கு அந்த ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காரு. அப்போ நம்ம தான் இந்த பூமியில் வச்சு பாக்கியவாங்க. அதனால் எந்த விதத்திலும் நம்ம பெருமை பாராட்ட ஒன்றும் இல்லை. நம்ம முடிந்த அளவுக்கு நம்ம தாழ்த்தும். ஆனால் இந்த மாதிரி சுபாவம் நமக்குள்ளே வரணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்குறாரு. ஒரு வேளை இப்படிப்பட்டதான சூழ்நிலை நம்ம இருப்போம்னா ஆண்டவர்கிட்ட கேட்போம், இதுலேருந்து ஆண்டவர் கொடுப்பாரு. விசேஷமாக இந்த வசனத்தை வாசிக்கிறேன். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். ஆண்டவர் வந்துட்டு பாரபட்சமே இல்லைங்க. அவர்கிட்ட நல்லவங்க கெட்டவங்க இல்லை, எல்லாத்தையும் அவர் சமமாக தான் வச்சுருக்காரு. நம்ம தான் நம்ம எடுக்கிறதான
சரியான முடிவு இல்லாதனால நம்ம எடுக்கிறதான சுய முயற்சினால தான் அநேக விதத்தில் கோவப்படுறோம், டென்ஷன் ஆகிறோம், மற்றவங்களை காயப்படுத்துகிறோம், மற்றவங்களை குறித்து அவதூறு பேசுகிறோம், அவங்களை குறித்துதான நிறைய தப்பான எண்ணங்கள்லாம் நம்ம மனசுக்குள்ளே இருப்போம். அப்படி அவங்க தப்பானவர்களாக இருந்தால் கூட நம்ம பேசுறதுக்கு அதிகாரம் இல்லை. அதனால இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க, யாரையும் நான் குற்றப்படுத்த மாட்டேன், அவங்களுக்கு ஏதாவது விதத்தில் நான் தீமை செய்ய மாட்டேன், முடிஞ்ச அளவுக்கு நான் நன்மை செய்வேன், எல்லாரோட அன்பு செலுத்துவேன், ஆண்டவர் சொல்றதான இந்த கற்பனைகளெல்லாம் நான் கீழ்ப்படிவேன். வேதம் சொல்கிறது, நாம் உலகத்தார் இல்லை, அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறவங்க இப்படிப்பட்டதான சுபாவத்துக்குள்ளே இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். இந்த நாளில் கூட ஆண்டவர் உங்களோடு கூட என்னோட கூட பேசிப்பார் நான் விசுவாசிக்கிறேன். இது வந்துட்டு ஆண்டவர் கொடுத்ததான வார்த்தை. சில நாட்களாக ஆண்டவர்கிட்ட கேட்டு இந்த வார்த்தையில் ஆண்டவர் எனக்கு கொடுத்ததுனால உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆண்டவர் ஒரு தருணத்தை கொடுத்துருக்கார். இது உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் கொடுத்ததான வார்த்தை. இந்த வார்த்தையின்படி நடக்க கடவுள் உதவி செய்வதாக. மீண்டும் ஆண்டவருடைய வருகை தாமதிக்குமானால் இப்படியாக வருகிற ஒவ்வொரு வாரமும் இந்த செய்திகளை குறித்து நாம் தியானிப்போம். கர்த்தர் உங்களோடு கூட பேசுவதாக. இந்த செய்தி வர வரைக்கும் ஆண்டவர் உங்களை நடத்துவாராக. God bless you. Praise Lord. Praise Lord.